ஹாய் நண்பா, V70 கூடு சீக்கிரத்தில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ V30 40லேருந்து அந்த ஸ்னாப் ட்ராகன் 7th Gen 4 மட்டும்தான் கொண்டு வந்துட்டுருக்காங்களே தவிர மற்றபடி ப்ரைஸ் அதே இருக்காமல் ப்ரைஸ் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக கம்மி ப்ரைஸ்லேயே ஸ்பெக்கு அதிகமாகவே கொடுக்குறான் OnePlus, ரியல்மி அவங்களெல்லாம் ஐக்யூலாம் ஓவர்டேக் பண்ணிட்டே போகுது. பட் இவன் வந்து ப்ரைஸை மட்டும்தான் ஏற்றுறான், ப்ரொமோட் பண்ணி அதிகமாக விற்கிறான். ஆட் அதிகமாக கொடுத்தா ப்ரொமோட் பண்ணி விற்றா வாங்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டிக்கே வந்துட்டான் இந்தியாவில். ஸோ V70 லைட்டு, V70 FE வேறு லான்ச் ஆகுதாமா. ஸோ இதோட ரூமர் ஸ்பெக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான், ஆனால் ப்ரைஸ் மட்டும் கண்டிப்பாக அதிகம், அதில் எந்த மாற்றமும் இல்லை நண்பா. $6.59 ஃபுல் HD டிஸ்பிளே, AMOLED, ஸ்னாப் ட்ராகன் 7th Gen 4. எலைட்டில் மட்டும் 8th Gen 3 வரலாம் வாய்ப்புகள் இருக்குது. கேமரா அதே 50-50 Zeiss கொலாபரேஷனோட. ஸோ 3x ஆப்டிக்கல் ஜூம். V70 வாட்டர் ப்ரூஃப் அது கண்டிப்பாக வந்துடும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. வாட்டர் ப்ரூஃப் எல்லாத்துலேயுமே கொடுத்துருவோம். பேட்டரி 6500 mAh தான், அது எல்லா ஃபோன்லேயுமே காமன் தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவன் ப்ரைஸ் ஏற்றிட்டான்னா அவசரப்பட்டு ஆடை பார்த்தும் ப்ரொமோட் பண்ணியும் நீங்கள் அந்த ஃபோனை வாங்கிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அது டோட்டலாக வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ அதுக்கு நீங்கள் ஐக்யூ இப்போ வந்து 15 எடுத்துகிட்டு போயிடலாமே. ஐக்யூ 15 இருக்குது, 11 இருக்குது, 14 இருக்குது, OnePlus 15 இருக்குது. ஸோ ஏமாந்துடாதீங்க, பொறுமையாக இருந்து வாங்குங்க. ஃபஸ்ட்டாக போய் எடுக்கிறனால நீங்கள் ஏமாந்து வாங்கிட்டு 2 மாதத்தில் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற நிலைமைக்கு ஆளாயிடாதீங்க. ஏன்னா அப்புறம் மணி வேஸ்ட் உங்களுக்கு தான். அவங்க ப்ரொமோட் பண்ணி விற்றுட்டு உங்களை டாட்டா காட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு இன்றைக்கி ரீசேல் விற்றாலே 10 ரூபா அடி வாங்கும். இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு கொண்டு விற்றீங்கனாலே 10 ரூபா அடி வாங்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த V series எடுக்கிறக்கே நீங்கள் ஐக்யூ போயிடுறது நல்லது. அதே விவோ சர்வீஸ் சென்டர் ஐக்யூவும் பண்ணுவான், கண்டிப்பாக பண்ணுவான். நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ கவனமாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற V70 சீரியஸும் ஃப்ளாப்பு தான். ஸோ எடுத்து ஏமாந்துடாதீங்க, கவனமாக இருங்க. அதே கேமரா குவாலிட்டியோட ரியல்மியில் இருக்குது, ஐக்யூவில் இருக்குது, OnePlusல இருக்குது. OnePlus கூட சர்வீஸ் சென்டர்லேன்னு ஒரு அண்டர்லைன் பண்ணுவீங்க. பட் ஐக்யூக்கு எல்லா இடத்துலையும் சர்வீஸ் சென்டர் இருக்குது. விவோவோட சர்வீஸ் சென்டர் தான் ரியல்மிக்கும் வந்துட்டுருக்கு எல்லா இடத்துலையும். ஸோ கஸ்டமர் சர்வீஸும் நீட்டாக கிடைக்கிது. ஸோ கவனமாக இருங்க. பை காய்ஸ்.